கிராஃபிக் டிசைன் நிஜமாவே செத்து போயிடுச்சா? ஆனால் நிஜமாக அந்த வீடியோவில் கிராஃபிக் டிசைன் செத்து போயிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அண்ட் இருக்குது. கிராஃபிக் டிசைன் நிஜமாவே செத்து போயிடுச்சா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நானோ பனானான்னு ஒரு ஏஐ பற்றி போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் நான் இனிஷியலாக வந்து டைட்டில் வச்சுனேன், இந்த மாதிரி இந்த டூல் வந்து கிராஃபிக் டிசைனை கொண்டுடுச்சுன்னு. அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் எஸ்சிஓக்காக நான் அந்த டைட்டில் மாற்றிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நானோ பனானான்ற அந்த ஏஐ வந்து ஃபோட்டோஷாப்பை ரீப்ளேஸ் பண்ணது 3 செகண்ட்லன்னு போட்டிருந்தேன். அண்ட் எல்லாமே ட்ரூ தான். ஆனால் நிஜமாக அந்த வீடியோவில் கிராஃபிக் டிசைன் செத்து போயிடுச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அண்ட் இருக்குது. அதுதான் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் அந்த வீடியோ நல்லாவே வியூஸ் போயிருந்துச்சு. அண்ட் அந்த சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப ரியலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஜெனரேட்டிவ் ஏஐயில் நிறைய புது புது சூப்பரான விஷயங்களை இந்த சேனலில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அண்ட் தட் டு அப் டு டேட் ஸ்டஃப் மட்டும்தான். ஸோ நான் அந்த வீடியோ பிகினிங்கில் சொன்ன மாதிரி நானோ பனானா பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ போட்டுட்டு இருக்கும்போது ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொன்னாங்கன்னா, நீ என்ன பெரிய பருப்பா, ஃபோட்டோஷாப் தான் மாசு, ஃபோட்டோஷாப் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது, எங்கள் தலைவன் தான் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வீடியோ ஒரு பதிலடி அப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை இந்த வீடியோ வந்து உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு சொல்ல முடியாது. என்னடா I'm just trying to say மார்க்கெட் ரியாலிட்டி என்னது. உங்கள் ஃபோட்டோஷாப் தான் பெஸ்ட், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் ஃபோட்டோஷாப்காரன் நீங்கள் திறந்து பாருங்கள், அடோபி ஃபயர்ஃப்ளைலையும் சரி, இல்லை உங்கள் டைரெக்டாக ஃபோட்டோஷாப்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க நானோ பனானாவை. அது மட்டும் இல்லை, 5-6 விதமான ஏஐ மாடல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஏன் கொண்டு வந்திருக்காங்க? ஏன்னா அவங்களுக்கு தெரியும், பிகாஸ் ஏஐ இஸ் எவால்விங் தி கிராஃபிக் டிசைன். கிராஃபிக் டிசைன் வந்து டிமாண்ட் இல்லாமல் போல, அதாவது இது என்ன தேவையா, இல்லை என்ன பெரிய விஷயமா அப்படின்னு ரெலவன்சி இல்லாமல் போல, இந்த சிம்பிள் எமர்ஜிங், எவால்விங், டிரான்ஸ்ஃபார்மிங், இந்த மாதிரி என்ன வேணும் சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக இருக்கீங்க, பணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, யூ வாண்ட் பி சக்ஸஸ்ஃபுல், நிறைய பணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ரிமெம்பர், கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக எதிர்பார்க்குறாங்க. கிளைண்ட்ஸ் வந்து என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, எனக்கு கொஞ்சம் சீப்பாக இருக்கணும், அதான் ஏஐ வந்துருச்சுல, சீப்பாக வேகமாக எனக்கு பட்டுன்னு முடிச்சு கூட அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு பியூர் கிராஃபிக் டிசைனர் வந்து நினைக்கிறீங்களா, என்ன எவ்வளோ வேலை இருக்குது, எப்படிங்க சீப்பாக எதிர்பார்க்குறீங்க, முடியாது அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிருங்க. ஆனால் யூ ரிமெம்பர், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஐ டசன்ட் டூ எவ்ரி திங், ஆனால் 90 to 95% த ஜாப் இட் டஸ். இங்கே வந்து நீங்கள் கிராஃபிக் டிசைனர் ஏஐ தெரியாமல் இருக்கீங்கன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு டைம் ஆகும், அவங்க கொடுக்குற காஸ்ட்டுக்கு பண்ண முடியாது. அண்ட் இந்த மாதிரி அடோபி மாதிரி ஆளுங்களே உள்ளே வந்துட்டாங்க. ஜுராசிக் பார்க் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் தான் எடிட் பண்ணாங்க. இன்றைக்கி எந்த தேட்டருக்கு வர விஎஃப்எக்ஸ் ஹாலிவுட் ஃபிலிம் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் எடிட் பண்ணுறாங்க. சிம்பிளி ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் தாண்டி அவங்க புது சாஃப்ட்வேர் உருவாக்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஏஐ எல்லாத்தையும் ஒன்றா கூட்டிகிட்டு போகுது. அதனால தான் உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனராக சக்ஸஸ்ஃபுல்லாக என்னென்னா நீங்கள் ஏஐ கற்றுக்கலன்னு அர்த்தம். எனக்கு ஒரு லோகோ வேணும், எனக்கு ஒரு மார்க்அப் வேணும், எனக்கு ஒரு லே அவுட், ஒரு விஷுவல் வேணும், ஏஐயில் நான் நிமிஷத்தில் க்ரியேட் பண்ணிவிடுவேன். அது எனக்கு கிராஃபிக் டிசைனர் தேவையில்லை. நான் ஒரு சும்மா ஒரு vlog பண்ணுறேன், நான் ஒரு ஃபுட் vlogger-ஆக இருக்கேன், எனக்கு ஒரு தம்ப்நெயில் வேணும், எனக்கு தேவையே இல்லை. நானே கேன்வாவோ ஃபிக்மாவோ இல்லை அவங்களுடைய டெம்ப்ளேட்ஸோ எடுத்துக்கிட்டு போட்டுட்டு போய்கிட்டே இருக்கலாம். இல்லைனா ஏஐயில் நான் யூஸ் பண்ணி ஜெனரேட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஐ டோன்ட் நீட் அ கிராஃபிக் டிசைனர் தேர். அண்ட் அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய ஏஐஸ் வந்துக்கிட்டே இருக்குது. தம்ப்நெயிலுக்குனே சரி, இல்லை இந்த மாதிரி லோகோஸுக்குனே சரி, மார்க்அப்ஸுக்குனே சரி, கொட்டி கிடக்கு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏஐ கற்றுக்கலன்னா யூ கேன் நெவர் எவால்வ். ஆனால் அங்கே உங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா முடியல. ஒரு 90 to 95% பண்ணி கொடுக்குது. ஆனால் அந்த பக்கம் உங்களுக்கு ஒரு டூல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் ரிஃபைன் பண்ணலாம், பாலிஷ் பண்ணலாம். இன்னும் அவங்க ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐ வச்சு க்ரியேட் பண்ணாலும் கொடுக்க முடியாத ரிசல்ட்டை உங்களுடைய ஃபோட்டோஷாப்போ இல்லை உங்களுடைய கிராஃபிக் டிசைனிங் திறமைகளை வச்சு உங்களால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அண்ட் 3வது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கற்றுக்கிட்டீங்க இந்த ஏஐ அப்படின்னா உங்களுக்கு அடுத்து வர ஏஜென்டிக் ஏஐ யூஸ் பண்ண முடியும். என்னடா புதுசாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கிராஃபிக் டிசைன் அந்த மாதிரி எல்லாமே வந்து அழிஞ்சு போச்சு, செத்து போச்சு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் செத்து போச்சு. ஏன் சொன்னாங்க? ஜெனரேட்டிவ் ஏஐ வந்ததுனால தான் சொன்னாங்க. ஜெனரேட்டிவ் ஏஐ இன்னைக்கு வந்து இட் இஸ் ஷட்டிங் டவுன் லாட் ஆஃப் ஜாப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏஜென்டிக் ஏஐ இது விட 100 மடங்கு விஷமானது, கொடியது, சூப்பரானது. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஜெனரேட்டிவ் ஏஐ தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஏஐ கிட்ட கேட்டிங்கன்னா தான் சொல்லும், செஞ்சு கொடுக்கும். ஆனால் ஏஜென்டிக் ஏஐ ஆட்டோமேட்டிக்காக சொல்லாமலே அதுவே வேலையை செஞ்சு கொடுக்கும், அதுவே செக் பண்ணும். தட் இஸ் எ ஹோல் லாட் ஆஃப் another லெவல். அண்ட் அது இன்னுமே 100 இல்லைங்க 1000 மடங்கு ஜாப்ஸ் எல்லாத்தையும் அடிச்சு நவுத்து போகுது.
நான் கிராமர் படிக்கிறேன்னா எனக்கு ஏபிசிடி தெரியணும், ஏஜென்டிக் ஏஐ தெரியணும்னா எனக்கு ஜெனரேட்டிவ் ஏஐ தெரியணும். இன்னைக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா தென் மை டியர் பீப்புள், நீங்கள் டெஃபினட்டாக ஏஜென்டிக் ஏஐ, ஜெனரேட்டிவ் ஏஐ எல்லாமே கற்றுக்கணும். அண்ட் இப்போ பேசிக்காக அட்லீஸ்ட் ஜெனரேட்டிவ் ஏஐ கற்றுக்கணும். அப்போ தான் இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் த்ரைவ் பண்ண முடியும். ஏன்னா இவன் பேசிக்கிட்டே இருக்கான்னு நினைக்காதீங்க. அண்ட் இந்த அப்கமிங் வீடியோஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஜெனரேட்டிவ் ஏஐ கம்பைன் வித் கிராஃபிக் டிசைன் எப்படி பண்ணால் உங்களால் சூப்பர்பான விஷுவல்ஸ், மார்க்அப்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியாக தெளிவாக சூப்பர்பான வீடியோஸ் போடுறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பிகாஸ் ஜெனரேட்டிவ் ஏஐ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் கற்றுத்தரா உங்களுக்கு ஃப்யூச்சர். நீங்கள் கற்றுக்காமல் கஷ்டப்படுறீங்க, ஏன்டா கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் மாஸ்டர் கிளாஸ் போயிடலாம் நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள். தட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் ஜெனரேட்டிவ் ஏஐ நிஜமாக கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா வாங்க, என் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. கம் வித் அண்ட் லேர்ன். பிகாஸ் ஜெனரேட்டிவ் ஏஐயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கைடு வேணும், ஒரு மென்டர் வேணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் போயிட்டு வரதுக்கு ஒரு எபிலிட்டிக்கு, ஒரு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு பர்சன் வேணும். அண்ட் நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரேட்டிவ் ஏஐ மூலிமா கற்றுக்கிட்டு அதை எப்படி பண்ணுறது, ப்ரீமியம் டூல்ஸ்லாம் என்னென்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது யூ கேன் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் யுவர் கிராஃபிக் டிசைனிங் ஸ்கில்ஸ் டு தி இன்டர்நேஷ்னல் லெவல். ஒரு இன்டர்நேஷ்னல் பர்சன் எவ்வளோ பணம் பண்ணுறாரோ அதே மாதிரி உங்களால் அட் ஃப்ராக்ஷன் ஆஃப் டைமில் சூப்பராக பண்ண முடியும். இது உருட்டு கிடையாது, உண்மை. இதை நான் ப்ரூவ் பண்ணியும் காட்டுறேன் அந்த கம்மிங் வீடியோஸ். ஸோ மறக்காமல் பாருங்கள் அண்ட் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.